ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் இப்போ நம்ம ரீசன்ட் வீடியோஸில் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவுமே வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், யாரோ கதவை தட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கோயி தர்வாசா கட் கட்டா ரஹா ஹே. ஸோ தட்டுறதுக்கான வேர்பு வந்து கட் கட்டானா, தட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கட் கட்டானா அப்படின்றத சொல்லுவாங்க. தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக அந்த விஷயம் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு ப்ரெசண்ட்டில். ஸோ கண்டினியூஸாக அப்படின்றதுக்கு வந்து அதாவது கண்டினியூஸ்னாலே வந்து ரஹா, ரஹி, ரஹே வரும் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ரஹா ஹே வரும். ஸோ கட் கட்டா ரஹா ஹே. தர்வாசா அப்படின்னா கதவு. கோயி அப்படின்னா வந்து யாரோ அப்படின்றது அர்த்தம். ஸோ யாரோ ஒருத்தவங்கள வந்து சொல்கிறீங்க. கோயி தர்வாசா கட் கட்டா ரஹா ஹே. அடுத்தது பாருங்கள், யார் கதவை தட்டினது அப்படின்றத கொஷின் கேட்குறீங்க. ஆல்ரெடி தட்டிட்டாங்க, அதை நீங்கள் கொஷின் கேட்குறீங்க. ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸில் வரும். ஸோ நீங்கள் ஒரு சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன டென்ஸில் வருதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சென்டென்ஸ் எப்படி வரும்ன்றதை யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் வர்றதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கிசிக்கோ இல்லை கிஸ் அப்படின்றத கேட்போம். ஸோ பாஸ்ட் டென்ஸ், அதனால தான் இங்கே வந்து நே வருது சப்ஜெக்ட் கூட. ஸோ கிஸ்னே தர்வாசா அப்படின்னா கதவு, தட்னது கட் கட்டாயா, பாஸ்ட் டென்ஸில் வந்து கட்டாயா அப்படின்றது வரும். ஸோ கிஸ்னே தர்வாசா கட் கட்டாயா, இல்லை அப்படின்னா வந்து தர்வாசா கிஸ்னே கட் கட்டாயா. எதை தட்டியது, யாரை தட்டியது. ஸோ எதை தட்டியதுன்னு நம்ம ஒரு கொஷின் கேட்க முடியும். அது மீனிங்ஃபுல்லாக வருது இல்லையா. ஸோ அதனால தான் இங்கே சப்ஜெக்ட் கூட நே வருது. தர்வாசா கிஸ்னே கட் கட்டாயா. உங்களை தவிர யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த விஷயம் அப்படின்னா வந்து ஏ பாத். உங்களை தவிர அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்கே அலாவா. ஸோ தவிர அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அலாவா. உங்களை தவிர அப்படின்னா ஆப்கே அலாவா. அவரை தவிர அப்படின்னா உஸ்கே அலாவா. ஸோ எங்களை தவிர அப்படின்னா ஹம்கே அலாவா. எங்களை தவிர வேறு யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது அப்படின்னா ஹம்கே அலாவா ஏ பாத். ஏ பாத் அப்படின்னா அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு கிசிக்கோ நஹி மாலும் ஹே. கிசிக்கோ அப்படின்னா யாருக்கும், நஹி மாலும் அப்படின்னா தெரியாது. நஹி ஜான்தா, நஹி பத்தா, நஹி மாலும். இதில் இந்த மூணுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ ஏ பாத் அப்படின்னா இந்த விஷயம், ஆப்கே அலாவா அப்படின்னா உங்களை தவிர, கிசிக்கோ அப்படின்னா யாருக்குமே, நஹி மாலும் அப்படின்னா தெரியாது, நஹி ஜான்தா அப்படின்றதும் சொல்லலாம். யாருக்காவது இதுக்கு பதில் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. ஸோ யாருக்காவது, கிசிக்கோ அப்படின்னா யாருக்காவது அப்படின்றது அர்த்தம். ஸோ யாருக்கும், யாருக்கோ இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு கிசிக்கோ அப்படின்றத சொல்லலாம். ஸோ யாருக்காவது கிசிக்கோ பி. இங்கே தெரியுமான்னு கொஷின் கேட்குறோம். ஸோ கியா பத்தா ஹே, தெரியுமா அப்படின்னா கியா பத்தா ஹே, கியா மாலும் ஹே அப்படின்றத அர்த்தம். ஸோ தெரியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு. கியா அப்படின்றது வந்து ஃபஸ்ட்லேயும் சொல்லலாம், லாஸ்ட்லும் சொல்லலாம். ஸோ கியா கிசிக்கோ பி, யாருக்காவது. இஸ் சவால் கா ஜவாப் அப்படின்னா இந்த கேள்விக்கான பதில். சவால் அப்படின்னா கேள்வி. இந்த கேள்விக்கான, இந்த கேள்வியினுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த உடைய, கேள்விக்கான, அதுக்கு தான் அங்கே வந்து கா வருது. இஸ் அப்படின்னா இந்த. ஸோ இஸ் சவால் கா, இந்த கேள்விக்கான, ஜவாப் அப்படின்னா பதில், பத்தா ஹே அப்படின்னா தெரியும். பத்தா ஹே கியா அப்படின்னா தெரியுமா. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பத்தா ஹே கியான்னு கேட்கலாம், இல்லை கியா அப்படின்றத முன்னாடியும் சேர்க்கலாம். ஸோ கிசிக்கோ பி இஸ் சவால் கா ஜவாப் பத்தா ஹே கியா, மாலும் ஹே கியா. சீக்கிரம் யாரையாவது கூப்பிடுங்க. அவசரமாக இருந்ததுன்னா சீக்கிரம் யாரையாவது கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சீக்கிரம் அப்படின்னா ஜல்தி சே. ஸோ ஜல்தி அப்படின்னா சீக்கிரம். யாரையாவது, கிசிக்கோ. கால் கரோ அப்படின்னா வந்து கால் பண்ணுங்க அப்படின்றத அர்த்தம். கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து புலாவோ அப்படின்றத சொல்லலாம். ஜல்தி சே கிசிக்கோ புலாவோ, ஜல்தி சே கிசிக்கோ கால் கரோ. யாராவது என்னை கூப்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, யாராவது என்ன கூப்பிட்டிங்களா. ஸோ கூப்பிட்டிங்களா அப்படின்னு கொஷின் கேட்குறோம். கியா ஃபோன் கியா அப்படின்னா ஃபோன் பண்ணிங்களா. கியா புலாயா அப்படின்னா கூப்பிட்டிங்களா. ஸோ கூப்பிட்றது, இங்கே கால் பண்ணுறது அப்படின்னா ஃபோன் கியா அப்படின்றத கேட்கலாம் பாஸ்ட் டென்ஸில். ஆல்ரெடி கூப்பிட்டுட்டாங்க, அதை தான் கொஷின் ரைஸ் பண்ணுறீங்க. ஃபோன் கியா, கால் கரோ, ஃபோன் கரோ அப்படின்னா கால் பண்ணு அப்படின்றது அர்த்தம். கரோவோட பாஸ்ட் டென்ஸ் கியா. ஸோ புலாவோ அப்படின்னா கூப்பிடு, அதோட பாஸ்ட் டென்ஸு புலாயா. யாராவது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வந்து கிஸ்னே. ஸோ கியா கிஸ்னே முஜே அப்படின்னா என்னை, ஃபோன் கியா அப்படின்னா யாராவது எனக்கு ஃபோன் பண்ணிங்களா. கியா கிஸ்னே முஜே புலாயா அப்படின்னா யாராவது என்னை கூப்பிட்டிங்களா. முஜே புலாயா அப்படின்னா என்னை கூப்பிட்டீங்க. முஜே ஃபோன் கியா அப்படின்னா எனக்கு கால் பண்ணிங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ முஜே ஃபோன் கியா கியா அப்படின்னா வந்து எனக்கு ஃபோன் பண்ணிங்களா. முஜே புலாயா கியா அப்படின்னா என்ன கூப்பிட்டிங்களா அப்படின்றது அர்த்தம்.
யாரோ உங்களை கூப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து ஐசா லக்தாஹே, மாதிரி இருக்குது, மாதிரி தோணுது, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வந்து ஐசா லக்தாஹே. எப்படி அப்படின்னா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஜெய்சே. கோயி அப்படின்னா யாரோ, தும்ஹேன் அப்படின்னா வந்து உங்களை, புலா ரஹாஹே கூப்பிடுற மாதிரி, யாரோ உங்களை கூப்பிடுற மாதிரி. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் வந்து கூப்பிடு அப்படின்னா புலாவோ, அதை கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லும்பொழுது புலா ரஹாஹே. ஐசா லக்தாஹே ஜெய்சே கோயி தும்ஹேன் புலா ரஹாஹே. யாரோ அப்படின்றது கோயி, தும்ஹேன் அப்படின்னா உங்களை கூப்பிடுகிறார்கள், புலா ரஹாஹே. யாருமே இன்றைக்கி கிளாஸ் அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆச் அப்படின்னா இன்றைக்கி, கோயிபி அப்படின்றது யாரும், கோயி அப்படின்னா யாரும், யாருமே அப்படின்னு சொல்கிறது கோயிபி. கிளாஸ்மே அப்படின்னா கிளாஸில், உப்ஷித் நஹி ஹுவா அப்படின்னா அட்டன் பண்ணலை, அதாவது பங்கேற்கலை அப்படின்றது அர்த்தம். கிளாஸ் அட்டன் நஹி கியா அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஆஜ் கோயிபி கிளாஸ் அட்டன் நஹி கியா, அட்டன் செய்யவில்லை. அட்டன் கரோ அப்படின்னா அட்டன் பண்ணு, அட்டன் கியா அப்படின்னா அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது அர்த்தம். அட்டன் பண்ணலை, அட்டன் நஹி கியா. ஸோ கரோவுக்கு பதிலாக கியா சேர்த்திங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஸோ அடுத்தது எதையும் தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது எந்த ஒரு பொருளையும் தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ எந்த ஒரு எதையும் அப்படின்னு சொல்கிறது கிசிபி. சீஸ்கோ அப்படின்னா பொருளையும், மத் சுயோ அப்படின்னா தொடாதீங்க அப்படின்றது அர்த்தம். இங்கே சுயோ அப்படின்னா தொடு, ஸோ மத் சுயோ அப்படின்னா தொடாதீங்க அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பாருங்கள், எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ முஜே அப்படின்னா எனக்கு, ஏதாவது அப்படின்னா குச், கானேக்கோ அப்படின்னா சாப்பிடுவதற்கு, கானே கேலியே அப்படின்றதும் சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டு தான். கானேக்கோ அப்படின்னா சாப்பிட, கானே கேலியே அப்படின்னா சாப்பிடுவதற்கு, கொடுங்க அப்படின்னா வந்து தீஜியே. ஸோ முஜே குச் ஏதாவது, குச் அப்படின்னா ஏதாவது, கானே கேலி அப்படின்னா சாப்பிடுவதற்கு, தீஜியே அப்படின்னா கொடுங்க. ஸோ முஜே குச் கானே தோ அப்படின்றதும் சொல்லலாம், முஜே குச் கானே கேலியே தீஜியே அப்படின்றதும் சொல்லலாம். நீங்கள் ட்ரை பண்ணால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் முடியாதது எதுவும் இல்லை. இஃப் யூ ட்ரை, ஸோ இஃப் வந்ததுனாலே அகர் தோ வரும். ஸோ ட்ரை அப்படின்றதுக்கு வந்து கோஷிஷ் கரோ, அகர் கோஷிஷ் கர்தோ அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணினால், அகர் கோஷிஷ் கர்தோ நீங்கள் ட்ரை பண்ணினால், குச் பி எதுவும், அசம்பவ் நஹி முடியாதது இல்லை. ஸோ சம்பவ் அப்படின்னா வந்து சாத்தியமானது, முடிஞ்சது அப்படின்றது அர்த்தம். அசம்பவ் அப்படின்னா அசாத்தியமானது, முடியாதது அப்படின்றது அர்த்தம். முடியாதது இல்லைன்னு சொல்கிறோம், அதனால தான் அசம்பவ் நஹி ஹே. அகர் கோஷிஷ் கர்தோ குச் பி அசம்பவ் நஹி ஹே. அடுத்தது பாருங்கள், சில பேருக்கு டீ ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு. சில பேருக்கு அப்படின்னா குச் லோகோன் கோ, லோகோன் அப்படின்னா மக்கள், பீப்பிள் அப்படின்றது அர்த்தம். ஸோ சில பேருக்கு குச் லோகோன் கோ சாய் பஹுத் பசந்த் ஹே, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பஹுத் பசந்த் ஹே. ஸோ குச் லோகோன் கோ சாய் பஹுத் பசந்த் ஹே. லேக்கின் ஆனால், லேக்கின் அப்படின்னா ஆனால், எனக்கு பிடிக்காது, முஜே ஏ பசந்த் நஹி ஹே. ஸோ பஹுத் பசந்த் ஹே அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், பசந்த் நஹி ஹே அப்படின்னா பிடிக்காது அப்படின்றது அர்த்தம். ஸோ குச் லோகோன் கோ சாய் பஹுத் பசந்த் ஹே, லேக்கின் முஜே ஏ பசந்த் நஹி ஹே. ஸோ அடுத்தது சென்டென்ஸ் வந்து, இங்கே எந்த ஒரு வெஹிக்கிளையும், எந்த ஒரு வண்டியையும் நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து யஹான் அப்படின்னா இங்கே, கோயி வாகன், வாகன் அப்படின்னா தமிழில் வாகனம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஹிந்தியில் வாகன். ஸோ அந்த மாதிரி தமிழ்லேயும் ஹிந்திலையும் சிமிலராக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து நான் 2 வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கோயி வாகன் அப்படின்னா எந்த ஒரு வாகனத்தையும், பார்க் நஹி கரேன் அப்படின்னா பார்க் பண்ணாதீங்க, பார்க் மத் கரோ அப்படின்னாலும் சொல்லலாம். பார்க் மத் கரோ அப்படின்னா பார்க் பண்ணாதீங்க, பார்க் செய்யாதீங்க அப்படின்றது அர்த்தம். மத் கரோ அப்படின்னா செய்யாதீங்க. எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஏதாவது வழி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. ஸோ முடியும் அப்படின்ற வார்த்தை வந்தாலே சக்தி யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம். வழி சொல்ல முடியுமா அப்படின்றத கேட்குறோம். ஸோ கியா சக்தேஹேன் அப்படின்னா முடியுமா அப்படின்னு கேட்குறதா அர்த்தம். நீங்கள் அப்படின்னா ஆப், முஜே அப்படின்னா எனக்கு, இந்த பிரச்சனைக்கு, இஸ் சமஸ்யா கேலியே, இந்த பிரச்சனைக்கு அப்படின்னா இஸ் சமஸ்யா கோ, இங்கே இஸ் சமஸ்யா கோ அப்படின்றது வரும் இந்த பிரச்சனைக்கு. ஏதாவது அப்படின்னா வந்து கோயி, வழி அப்படின்னா வழி, டிசிஷன், முடிவு, அந்த மாதிரி ஏதாவது அது அப்படின்னா சொல்கிறதுக்கு வந்து சலாக், கொடுக்க முடியுமா, சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் வந்து தே சக்தேஹேன். ஸோ போல் சக்தேஹேன் அப்படின்னா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறதா அர்த்தம். கொடுக்க முடியுமா, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு தான் சொல்லுவோம். அதனால தான் இங்கே தே சக்தேஹேன் அப்படின்றது வருது. கொடுக்க முடியும் அப்படின்னா தே சக்தேஹேன், கொடுக்க முடியுமா அந்த கொஷின் ரைஸ் பண்ணுறதுனால தான் சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் கியா வருது. அந்த கியாவை நீங்கள் எண்டிங்லேயே சொல்லலாம், பட் ஏதாவது ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆப் முஜே இஸ் சமஸ்யா கோ கோயி சலாக் தே சக்தே ஹே கியா அப்படின்றதும் கேட்கலாம்.
ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள மாரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. தன்யவாத்.